ஹாய்! எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் குடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாரி வியூவர்ஸ் இந்த சேனல் நீங்க பார்க்குறீங்கன்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட துணையால தான் நான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய முடியும். ஸோ, அதுக்கான காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. ஸோ, அதனால இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் குடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வந்து கூலி படத்துல இருக்கிற நெறைய டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். கூலி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு படம் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பர்சனலா என்னோட ஒப்பீனியன் வந்து சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதே மாரி படத்துல ஒரு ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் கூட எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. ஸோ நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்கா இருந்துச்சுங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. படத்துல வந்து அ ரஜினி சாரோட அந்த மேசிவான இன்ட்ரோவும் சரி, இன்ட்ரோவே சூப்பரா வந்துச்சுன்னு சொல்லலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட அந்த கேரக்டர் வந்து காமிச்ச விதம் சூப்பராவே இருந்துச்சு. அதே மாரி நாகார்ஜுனாவோட கேரக்டரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி வில்லன்னா எப்படி இருக்கணும்? கொடூரமா அது மாரி இருக்கும் நான் நெனச்சேன் அதிகமா. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி ஓகே நாகார்ஜுனா இத இப்படி பண்ணியிருப்பாப்ல அப்படின்னு நான் வந்து ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருந்தேன். படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா கேரக்டர் வந்து ரொம்ப அ அவரோட கேரக்டர் எப்படி இருக்கணுங்கிறது டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டைலிஷான வில்லன் இப்படி தான் இருக்கணும். அதாவது ரொம்ப ரகடா அது மாரி இருந்தா, அது பழைய மெட்டீரியலான வில்லனிசமா ஆயிரும். அதனால தான் லோகேஷ் கனகராஜ் பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல வந்து நாகார்ஜுனாவ ஒரு ஸ்டைலிஷ் வில்லனாவே காமிச்சிருக்காப்ல அவ்வளதான். ஒரு கார்ப்பரேட் வில்லன் எவ்வளோ டீசென்ட்டான ஒரு வில்லனிசம் பண்ணுவாங்களோ, அதே மாரி தான் இந்த லோகேஷ் கனகராஜ் நாகார்ஜுனாவோட கேரக்டர அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காப்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அவங்களோட கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்துல மெயினா ஸ்ருதிஹாசனோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கலாம். ஆனா ரொம்ப பயங்கரமா அவ அவங்க எது எடுத்தாலும் சொல்லிட்டு அழுவுறாங்க. அதுதான் பார்க்க முடியல. ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஒரு இது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இவ்வளோ நெறைய காமிச்சது தான் கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா, அ இரிட்டேட் பண்ற மாரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி ஓகே. ஸ்ருதிஹாசன் கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோபின் கேரக்டர். அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் இருந்து படம் முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே நடிச்சிருந்தாப்ல. அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சிருப்பாப்ல. அதாவது நாகார்ஜுனோட கேங்ல வந்து அவர் ஸ்பையா வேல பார்ப்பாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காளி வெங்கட் இருக்காப்ல. அவரும் ஒரு இன்ஃபார்மர் தான். போலீஸ்ல இருந்து இங்க என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி, அவர் போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ற ஒரு சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஃபர்ஸ்ட்லயே அவர கொலை பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சவங்களுக்கு 2,00,00,000 அது மாரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இந்த படத்துல இன்னும் நல்லா டீட்டெயிலா அவங்க எத காமிச்சிருக்குன்னு சொல்லணும்னா, இவ்வளோ இவ்வளோ ஒர்க் பண்றாங்க. இல்ல பிசினஸ் எதுவும் பண்றாங்க. ஆனா, சீக்ரெட்டான பிசினஸ் என்ன பண்றாங்கன்னு வந்து அது தெளிவா காமிச்சிருந்திருக்கணும். அது தெளிவா காமிச்சிருந்தா கூட, படம் நல்லா இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அந்த விஷயங்கள் இன்னும் நல்லா அத தெளிவா கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. சில பேர்லாம் இது இப்போ வந்து கூல் படத்துக்கு நெறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் நெறைய வருது. ஒரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நம்பாதீங்க. படம் பாசிட்டிவா தான் இருக்கு. நீங்க ரிவ்யூ பார்க்காம போய் படத்த பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினா எக்ஸ்பெக்டேஷன்ஸ குறைச்சுக்கிட்டு நீங்க போய் படம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, கூலிக்கு வந்து ஒரு ஹைப்ல தான் இருந்தேன். ஆனா, படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி, எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவி, டைம் டிராவல் மூவி, வாட்ச வச்சு என்னமோ பண்றாங்க. அதெல்லாம் எல்லாமே சொன்னாங்க. ஆனா, ரிலீஸுக்கு முன்னாடி, அதாவது ரிலீஸுக்கு அ மொத நாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாப்ல. இந்த படம் நீங்க நெனைக்கிற மாரி எல்சியூலாம் கிடையாது. இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். ரஜினி சாருக்காக உருவாக்கப்பட்ட படம் அப்படி சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போட்டிருந்தாப்ல. சரி அப்படி இருந்தும், சரி இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் போய் எதிர்பார்த்தாங்க. ஆனா, அவங்க எதிர்பார்த்த மாரி படம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, படம் 2வது டைம் போய் பார்த்தேன். ரீவாட்ச் போய் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அத நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு படம் வந்து இவ்வளோ மோசமா இருக்கு. இதெல்லாம் ஒரு படமா? இதெல்லாம் சரியே இல்ல. என்ன படம் எடுத்து வச்சிருக்காங்க? கதையே இல்ல அப்படின்னு சொல்றாப்புல ஒருத்தர்லாம். அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. படம் அதாவது இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது நேச்சர். அது ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஹைப் ஏத்தி விடுறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதெல்லாம் ஓகே. ஆனா, ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படம் என்ன சொல்றது? படம் பார்த்துருப்பாங்க. ஒரு சில பேத்துக்கு புரியாம இருந்திருக்கலாம்ல. அவங்க ஃபர்ஸ்ட் டே எஃப்எஸ் ஷோ பார்த்துருப்பாங்க. அவங்க அந்த சவுண்ட்ல செலிப்ரேஷன் பண்றப்போ அந்த சவுண்ட்ல வந்து சில பேத்துக்கு படம் வந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுருக்காது. ஒரு சில பேருக்கு கதை என்னங்கிறது வந்து அவங்களுக்கு கன்வே ஆயிருக்காது. இது மாரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் நான் சுத்தமாவே நல்லா இல்லைன்னு சொல்றாங்க.
என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஹானஸ்ட்டா ஒரு ரிவ்யூ குடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிச்சு. ஸ்டோரி ஆவரேஜ் தான். அது நான் ஒத்துக்கிறேன். ஸ்டோரி ஆவரேஜா தான் இருந்துச்சு. சில விஷயங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, படம் அவ்வளோ மோசமாலாம் கிடையாது. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காப்புல லோகேஷ் கனகராஜ். பட் இன்னும் அந்த டீட்டெயில் இன்னும் நல்லாவே பண்ணியிருந்தாப்புன்னா ரொம்ப நல்லாருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லணும்னா, நாகார்ஜுனா வந்து சீக்ரெட்டா ஒரு ஒர்க் பண்றாப்புல, ஒரு பிசினஸ் பண்றாப்புலங்கிறது வந்து அது ஹியூமன் டிராஃபிக்ல தான் பண்றாப்புல. அதாவது அங்க அந்த ஆர்பில வேலை செய்றவங்களோட பிளட் எல்லாமே எடுத்து இவரு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சத்யராஜோட ஹெல்ப் வந்து கேட்கறாங்க. அதாவது அவர் வந்து ஒரு சேர் ரெடி பண்ணியிருப்பாப்ல. அதாவது ஒரு மெஷின் சேர் மாரி ரெடி பண்ணி, அவர் நல்ல விஷயத்துக்கு தான் அவர் வந்து அந்த சேர ரெடி பண்ணியிருப்பாப்ல. ஆனா, அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியுது. அதாவது நாகார்ஜுனாவோட பையன் வந்து சொல்லுவாப்ல. இந்த மாரி ஒருத்தரு ராஜசேகர் ஒருத்தர் இருக்காப்ல. அவர் வந்து இந்த மாரி ஒரு சேர் கண்டுபிடிச்சிருக்காப்ல. அந்த சேர்ல வந்து இந்த மாரி ஒருத்தர சாம்பலாக்க முடியும். அது மாரி நெறைய பண்ணி வச்சிருக்காப்புல அவரு. அவர்கிட்ட போனோம்னா நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, நாகார்ஜுனா அந்த கேங்கும் அவங்க சத்யராஜ போய் பார்க்குறாங்க. சத்யராஜும், ஸ்ருதிஹாசனும் போய் அங்க இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பேசுறாங்க. அதுக்கப்புறம் மிரட்டி, அதுக்கப்புறம் அவர வேலை செய்ய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாகார்ஜுனாவுக்கு தெரியுது, அவரு அங்க ஸ்பாட்ல அங்க தான் இருப்பாப்புல. அவரு இந்த அவர் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி சத்யராஜுக்கு நெறையா பாடிஸ் அனுப்புறாங்க. அனுப்பி அந்த பாடிஸ் எல்லாம் சாம்பலாக்கி இது பண்ணி இது பண்றாங்க. ஆனா சத்யராஜுக்கு வந்து விருப்பமே இல்லாம தான் பண்றாப்புல. அதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த படத்துல இன்னும் என்ன விஷயம் காமிச்சிருக்கலாம்னா, அ இந்த விஷயம் எதுக்காக பண்றாங்க? அவங்களுக்கு தேவை என்ன? இவங்களோட பாடில ஸ்பாட்ஸ் எல்லாமே எதுக்கு தேவைப்படுது? அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயிலான விஷயங்கள இன்னும் காமிச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எனக்கு பர்சனலா தோணுச்சு. சரி ஓகே. நாகார்ஜுனாவுக்கு வந்து இந்த படத்துல ஒரு கார்ப்பரேட் வில்லனா இப்படி தான் இருக்கணும் கன்வே பண்ணிட்டாங்க ஓகே. ஆனா அத இன்னும் ஒரு வில்லன் ஒரு கொடூரமா, ரகடா காமிச்சிருந்தாங்கன்னா, இந்த மாரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருந்திருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ரஜினி சாரோட அ எல்லா விஷயங்களும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரு ஃபைட் பண்ணும்போது காமெடி பண்றதும் சரி, அந்த கேர்ல்ஸ் மேன்ஷன்ல ஒரு ஃபைட் நடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் அசால்ட்டா ஃபைட் பண்றாப்ல ரஜினி சார்லாம். ஸோ நக்கல் பண்ணிட்டு அது மாரிலாம் பண்றாப்ல. அதுக்கப்புறம் ஒருத்தர் அடி வாங்கிட்டு, ரஜினி சார் வந்து உட்கார வச்சுட்டு, பிரீத் இன் பண்ணு, பிரீத் இன் அப்படின்னு சொல்லுவாப்ல. அதுக்கப்புறம் அது மாரி சொல்றதுக்கப்புறம், அவரு வந்து மேன்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான அதாவது பாய்ஸ் மேன்ஷன் வந்து ஹாஸ்டல் மாரி நடத்திட்டு இருக்காப்ல. கேட்டா, இது வந்து மேன்ஷன் இருக்கிற ஹாஸ்டல் அப்படின்னு சொன்னாப்புல. மாறன் அவரு நடிச்சிருக்காப்புல. அவரு தான் அது மாரி சொல்லுவாப்புல. மேன்ஷன் இருக்கிற மாரி ஹாஸ்டல் இருக்கு. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரஜினி சாரோட இன்ட்ரோ ஒரு அந்த கறி அதில வெட்டிட்டே இருப்பாப்புல. அதுக்கப்புறம் அந்த கத்தி தூக்கி போட்டு அது ஸ்டைலா பண்றது, அத இன்ட்ரோ இப்படி வச்சு இப்படி இன்ட்ரோ அவர் வந்து காமிக்கிறது எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாரி அவருக்கு வந்து அந்த மேன்ஷன்ல ஏற்கனவே சத்யராஜ் வந்து ரஜினிய பார்க்க வந்திருப்பாப்புல. ஆனா ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அவரு வந்து வேற ஒரு வேலையில இருப்பாப்புல. அதனால அவர் பார்க்க முடியல. இந்த விஷயம் எப்போ அவருக்கு தெரிய வருதுன்னா, சத்யராஜ் கூட இருக்கிற அ சார்லி அவர் வந்து சொல்றப்ப. அவரு ஏற்கனவே உங்கள பார்க்க வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லும்போது, "இது ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லல?" அப்படின்லாம் சொல்லியிருப்பாப்ல. ஆனா சத்யராஜ் வந்து ரஜினி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிற மாரி அந்த சீன் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மேபி அவங்க இந்த மாரி தொழில்லாம் பண்றாங்க. அ நீ ஹெல்ப் வேணும் எனக்கு. நம்ம 2 பேரும் இத சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். அது மாரி ஒரு சீன் வச்சிருந்தாங்கன்னா, இன்னும் படம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்ப நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விறுவிறுப்பா போகுது. அதாவது ஒரு சீன் முடிஞ்சு படம் ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ பரபரப்பா போகுது. அதனால தான் கதை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியல. அதுதான் நான் சொல்வேன். எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு சீனும் வந்து ஓரளவு புரிஞ்சுச்சு. அது பரபரப்பா போகுது. இததான் பண்றாங்க. சத்யராஜோட ஹெல்ப் கேட்டு தான் நாகார்ஜுன கேங்ஸ்லாம் வர்றாங்க. அதுக்கப்புறம் ஆர்பர்ல வந்து சில பேத்த கொல்றதா இருக்கட்டும், இவங்களுக்கு அந்த பாடிய வந்து சத்யராஜுக்கு அனுப்பி விடுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்றாங்க. ரஜினி சார் கிட்ட வந்து இந்த மாரி ஒரு ஹெல்ப் கேட்டு, சத்யராஜும், ரஜினி சாரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆர்பர்ல என்னென்ன விஷயம் நடக்குது? மறைமுகமா இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க? அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் காமிச்சிருந்தாங்கன்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல உபேந்திராவோட கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா, லியோவோட ஐனா அ கடைசியில சுப்ரமணின்னு கூப்பிடுவாப்புல விஜய் சார். அது மாரி ரஜினி சார் வந்து "காலிஷா" அப்படின்னு சொல்லும்போது, அவரு கத உடைச்சுக்கிட்டு வர மாரிலாம் காமிச்சுட்டாங்க. எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது லியோல ஐனா வச்சு வளர்த்துவாப்புல விஜய் சார். அது மாரி இருந்துச்சு. உபேந்திராவ வந்து கேமியோ ரொம்பவே நல்லா நல்லா பண்ணியிருந்திருக்கணும். ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோக்கா தெரியல. அவரு கத உடைச்சுட்டு வரும்போது ரொம்ப மாஸா இருந்துச்சு. அதனால நான் வந்து என்னன்னா, அந்த ரிவ்யூல வந்து உபேந்திராவோட கேமியோலாம் நல்லா இருந்துச்சு. அது மாரி நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ நான் 2வது டைம் போய் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்ட்ரோ பண்றாங்க.
ஏன் அவர எதனால அவர் ரூம்ல இருக்காப்ல? அவர் காரணம் என்ன? எதனால இன்னும் அந்த ரூம்ப விட்டு வெளில வராம இருக்காப்ல? அதெல்லாம் இன்னும் காமிச்சிருக்கணும். அதோட அவர் பர்சனல் லைஃப்ல என்ன நடந்துச்சு? எதனால அவர் எது அஃபெக்ட் ஆயி அந்த ரூம்குள்ள இருக்காப்ல? அதான் அந்த சீன்லாம் காமிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் கூட இருக்கிற 19 கூலி மெம்பர்ஸ் அவங்க வந்து எப்படி காப்பாத்துனாங்க? அதெல்லாம் அந்த ஒரு சீன் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் அது மாரி ரஜினி சார் கூட எல்லாம் வந்து இது பண்ணாங்க. ஆனா அந்த 19 பேரு வந்து எதனால ரஜினி சார்ட்ட வந்தாங்க? எ எதனால வந்தாங்க? அவங்க பர்சனல் லைஃப்ல எது நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணுமே காமிக்கல. சரி இவங்கள வந்து அவங்கள யாராவது துன்புறுத்துனாங்களா அந்த 19 பேரு? அதனால ரஜினி சார் வந்து இவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாப்லங்கிறது வந்து கிளைமாக்ஸ்ல நாகார்ஜுனா கிட்ட வந்து அவரு ரஜினி சார் சொல்லிட்டு இருப்பாப்ல. அத சொல்றத விட அந்த ஃபிளாஷ்பேக்ல அந்த சீன் இன்னும் ஆட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாருந்துருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உபேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் கூட டிராவல் பண்ற மாரியே ஒரு கேரக்டர் வச்சிருந்தா இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதாவது இவங்க 3 பேர் சேர்ந்து சத்யராஜ், ரஜினி சார், உபேந்திரா இவங்க 3 பேர் சேர்ந்து ஹார்பர்ல என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா காமிச்சிருந்தாங்கன்னா, இவங்க 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிற மாரி காமிச்சிருந்தாங்கன்னா, படம் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர்றதுக்கான ஒரு ரீசனாவே இருந்திருக்காது. அது மாரி பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டி-ஏஜிங். ரஜினி சாரோட டி-ஏஜிங்லாம் பக்கா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அதாவது ரஜினி சாரோட பழைய படங்கள் வாய்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அந்த வாய்ஸும் இந்த படத்துல ஏஐ மூலியமா அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்யராஜுக்கும் ஏஐ இது மாரி பண்ணியிருந்தாங்க. உபேந்திராவுக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு லைட்டா டி-ஏஜிங் பண்ணியிருந்தாப்ல அவருக்கும். அது மாரி இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் பார்க்கும்போது பழைய காலத்து படம் பார்க்குற மாரியே எனக்கு ஃபீலிங்கா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹார்பர்ல வந்து இந்த மாரி ஒரு கூலிகள கூட்டிட்டு போய் கடல்ல சாவடிச்சு போடுறது வந்து ரஜினி சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் தான் நாகார்ஜுனாவோட அப்பாவ வந்து இவரு கொலை பண்ணியிருப்பாப்ல. அது துண்ட போட்டு இழுத்துட்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, அது நாகார்ஜுனாவோட அப்பா தான். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனாவும், அமீர் கான் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அ பார்ட்னர்ஸோட பையன்களாவே இருந்திருப்பாங்க. அப்போ அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட அந்த விஷயங்கள் வந்து ஒரு ஃபேனா இருப்பாப்ல. என்ன மனுஷன் இவரு இப்படி இருக்காப்ல? என்னம்மா இது பண்றாப்ல? அப்படின்னு சொல்லி அவரு பண்ண விஷயங்களுக்கு வந்து இவரு ஃபேன் ஆயிருவாப்ல. அவரு மேல, அமீர் கான் மேல. அமீர் கான் வந்து ரஜினி மேல ஃபேன் ஆயிருவாப்ல. அந்த இது. சரி ஓகே. அமீர் கானோட கேமியோ இந்த படத்துல நல்லா டீசென்ட்டா இருந்துச்சு. இப்ப நீங்க ஒ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ரோலக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ சீரிஸா இந்த படத்துலயும் அமீர் கானோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ் மாரி இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா, அது பண்ணியிருந்தா அது விக்ரம் டெம்ப்ளேட்டோடவே இருந்திருக்கணும்ல. அப்படியே இருக்கும்ல. ஆனா, லோகேஷ் கனகராஜ் வந்து கொஞ்சம் ஜாலியா காமிக்கணும்னு தான் அந்த மைண்ட் செட்ல பண்ணியிருக்காப்ல அமீர் கானோட கேமியோ. அது ஒரு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா, இந்த படத்துல ஒவ்வொரு விஷயம் டிஃபரெண்ட்டா பண்ணியிருக்காப்ல. சரி ஒரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வழக்கம் போல லோகேஷ் கனகராஜ் படம் மாரியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு புதுசா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஃபரெண்ட்டா பண்ணாப்ல. ஒரு சில பேத்துக்குலாம் இப்போ அந்த படம் கதை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஒரு சில பேத்துக்கு கன்வே ஆயிருக்காது. ஆ கதை வந்து பரபரப்பா போகறனால கூட அத அ எப்படி சொல்லணும்னா, கேட்ச் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த மாரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. எனக்கு வந்து பார்க்கும்போது படம் ஓகேன்னு தான். எனக்கு புடிச்சிருந்துச்சு. எல்லாத்துக்கும் டீசென்ட்டான கேரக்டர் அது எல்லாமே கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படத்த வந்து படமா பாருங்க. அதுல நெறைய விஷயம் டீட்டெயிலா பார்க்குறேன். அது மாரி சொல்லி நீங்க எதுவும் எப்படி சொல்லணும்னா, ஒரு விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள டிஃபரெண்ட்டா பண்ணியிருக்காங்க. அத நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதுதான் நான் சொல்வேன். அது மாரி இந்த படத்துல கொஞ்சம் புதுசா டிஃபரெண்ட்டா நம்மளுக்கு கன்வே பண்ணணும்னு நெனச்சிருக்காப்ல. ஆனா ஒரு சில பேத்துக்கு அது வந்து கன்வே ஆயிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு சில பேத்துக்குலாம் கன்வே ஆகாமலாம் இருந்திருக்கு. அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு படத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, சோபின் ஷா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஸ்ருதிஹாசன் வந்து கீழ அவர் வந்து சங்கிலில கட்டி, சும்மா செயின் மாரி அதுல வந்து கட்டி ஸ்ருதிஹாசன் வந்து கீழ தள்ளி விடுற மாரி இருக்கும். அப்போ வந்து ரஜினி சார் வீடியோ கால்ல இருப்பாங்க. அந்த வீடியோ கால்ல வந்து ஷோபினோட ஒய்ஃப வந்து அவருக்கு புடிச்சிருக்கும். ஷோபினோட அவங்க அவங்க ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. அவங்க எங்க 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்கன்னா, 2 பேரும் போலீஸ் ஆஃபீசரா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் இன்னும் பண்ணா தான் நம்ம பெரிய லெவல்ல நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கிரிமினலா இது பண்றாங்க. அப்பதான் படத்துல இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஷோபினோட ஒய்ஃப் அவங்க ரியல் நேம் வந்து ரச்சிதா ராம்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனா கடைசில பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ரோல். ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா ஒரு பையன் வந்து அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கிற மாரி அந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. சரி ஓகே. நான் ஒரு நல்ல கேரக்டரா இருக்கும்.
பாவமான கேரக்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சு பார்த்தேன். கடைசியில அங்க தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இவங்க ஷோபினோட ஒய்ஃப்ங்கிறது. அவங்க கடைசியா அத கட்டி புடிச்சு, "நீ நான் எத சொன்னாலும் நீ நம்பிருவியா?" அப்படின்னு சொல்லி, போட்டு நாகார்ஜுனாவ பையன போட்டு அடிச்சு, அதுக்கப்புறம் ஷோபின் கிட்ட போய் அவங்க அனுப்பிருவாங்க. நாகார்ஜுனா பையன். அவரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாகார்ஜுனாவுக்கு வந்து திரும்பாம அங்க டிவில ஓடிட்டு இருக்கும். ஷோபின் பேசிட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா பையன் இருப்பாப்ல. அவரு வந்து ஷோபின் வந்து நாகார்ஜுனா பையன போட்டு குத்துவாப்ல. ஆனா நாகார்ஜுனா வந்து பார்த்துருக்க மாட்டாப்ல. ஆனா அவரு காதுல கேட்கிற மாரி அந்த சீன் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கத்துவாப்ல. சரி, இந்த படத்துல நெறைய மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அது வந்து அ ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து ஒண்ணு புரிஞ்சுச்சுன்னு சொல்லலாம். அதாவது இப்போ அ படத்துல மாஸா ரஜினிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்காப்ல லோகேஷ் கனகராஜ். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் இன்னும் அதாவது ஷார்ட்டா வச்ச மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நான் சொல்றேன் பேர்ல இழுத்தா அது வந்து லேக் ஆயிரும். ஏன்னா லியோட ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவர் வந்து புதுசா நம்ம ஏதோ ஒரு ட்ரை பண்ணணும்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. ஆனா ஆடியன்ஸ் கிட்ட அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. மூட நம்பிக்கை அது மாரிலாம் நெறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாப்ல. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதை எல்லாருமே ஏத்துக்க முடியாத ஃப்ளாஷ்பேக்கா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் மாரி ஆயிறக்கூடாதுன்னு தான் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப அ லைட்டான டீட்டெயில் மட்டும் ஷார்ட்டா வச்சுட்டு போயிட்டாப்ல. அதுதான் ஒரு இதுனால தான் எல்லாருமே சில பேர்லாம் படம் புரியல. அ நெ படம் வந்து ஒண்ணுமே கதையே இல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே. ஸ்ருதிஹாசன் வந்து அப்போ ஷோபின் கிட்ட இருக்கும்போது, அவரு ஸ்ருதிஹாசன் தள்ளி விடலாக்கும். ரஜினி சார் வந்து ஷோபினோட ஒய்ஃப புடிச்சு வச்சிருப்பாப்ல. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி அந்த ஸ்ருதிஹாசன் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அ எப்படி சொல்லணும்னா, அ அவர் செயின் மாரி ஒண்ணு வச்சிருப்பாப்ல ஷோபின். அவரு வந்து அ ஸ்ருதிஹாசன கழட்டி விட்டு, ஸ்ருதிஹாசன் அவர்கிட்ட சொல்லுவாப்ல ரஜினி சார். அந்த செயின் வந்து அவன் கழுத்துல மாட்டு அப்படின்னு சொல்லி கழுத்துல மாட்டி விட்டு, ஸ்ருதிஹாசன் தப்பிச்சு போயிருவாங்க. ஆனா, அந்த சீன்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஆ ஸ்ருதிஹாசனுக்கு தெரியும். ஷோபின் சாரோட ஒய்ஃப வந்து புடிச்சிட்டாப்ல ரஜினி சாரு. அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனா, இருந்தும் கூட அந்த ஷோபின் சாரோட ஒய்ஃப் ரச்சிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆ ஸ்ருதிஹாசன் அ ரயில்வே ஸ்டேஷன்லருந்து வெளியில வரப்போ, அவங்க ஆ வந்து ஃபோன் வாங்கி பேசிட்டு இருப்பாங்க. திரும்பி ஒரு ஷாட்ல காமிக்கும்போது, ரச்சிதா இருப்பாங்க. அதாவது ஷோபினோட ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க சார் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போவாங்க. என்னடா இது இவங்க பார்க்கும்போது, "என்னடா இவங்க இப்ப தான அவங்க ஃபோன்ல பார்த்துருப்பாங்களே! இவங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் போறாங்க? தெரியாமலே போறாங்க." அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ருதிஹாசனுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்க கூப்பிட்டதுக்கு எப்படி போறாங்க? அது ஒரு விஷயம். அது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஷோபின் வந்து தொரத்திட்டு வராப்ல. இவங்க வந்து கார்ல அ அவர் தேடிட்டு இருக்காப்ல. யமஹா பைக்ல போய் தேடிட்டு இருக்காப்ல. இவங்க வந்து ஒரு ஓரமா கார நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ கார் தொறந்து போட்டுட்டு இவங்க சாப்பிடுறாங்க. ஏன்னா, இப்ப தப்பிக்கணும்னு நெனச்சவங்க தப்பிச்சிருக்கும் இன்னும். இல்லன்னா அப்படியே எங்கேயாவது மறைமுகமா இந்த மாரி பிளேஸ்ல வீட்ல வச்சு அது மாரி பாதுகாத்து அந்த மாரி சீன் வச்சிருந்தா, ஒரு லாஜிக்கா நம்புற மாரி இருந்திருக்கும். ஷோபின் ஷாவ வந்து அங்க ப வந்து பார்த்துட்டாப்ல ஸ்ருதிஹாசன. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, கதவ தொறந்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உத்து பார்க்குறாங்க. அது அவர பார்த்ததுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறம் தப்பிக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் வந்து அ அவர தான் தொரத்த வராங்க. இவங்கலாம் வந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கிட்டு, நீங்கலாம் ஓடுங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதிஹாசன் அங்கேயே தான் நிக்கிறாங்க. அவங்க ஓடியிருக்கலாம். ஆனா மாறன் ஒருத்தர் வந்து அவர கூட்டிட்டு போறாப்ல. அதுதான் கொஞ்சம் இந்த படத்துல நெறைய மிஸ்டேக் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இன்னொரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ சாங்ஸ் எப்பவுமே லோகேஷ் கனகராஜ் படத்துல ரொம்பவே நல்லாருக்கும். அந்த லியோல வந்து கருகரு கருப்பாயி, அப்புறம் விக்ரம் படத்துல ச சிக்கு புக்கு அந்த இது சாங்கு, அதுக்கப்புறம் கை இடியில வந்து ஆசை அடிக்க வச்சு அந்த மாரிலாம் பாட்டுல ரெட்ரோ சாங்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கூலி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ சாங் வந்து அவ்வளோ கேட்சிங்காவே இல்லன்னு நான் சொல்லுவேன். அதாவது ரெட்ரோ சாங் நெறையாவே இருக்குது. ரஜினி சாரோட படத்திலேயே நெறைய ரெட்ரோ சாங்லாம் இருக்கு. அப்புறம் அ இன்னொரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் அந்த இன்ட்ரோ பிளாக் சீன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே பவர் ஹவுஸ் சொல்லியிருப்பாங்க. பவர் ஹவுஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சரக்கு. அது வந்து ரஜினி சார் அடிச்சிருப்பாப்ல. அடிச்சுட்டு டான்ஸ் ரெட்ரோ சாங். அதாவது அவரோட தங்க மகன் படத்தில வந்து வா வா பக்கமா அந்த டிஸ்கோ சாங். அதுதான் கூல் பாட்டுக்கு தீம் மியூசிக்கா போட்டிருப்பாங்க.
அது வந்து எனக்கு ரொம்ப கேட்சிங்கா இருந்துச்சு. புடிச்சிச்சு. ஓகே அது மாதிரின்னு சொல்லி இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே தான். எனக்கு வந்து புடிச்சிருந்துச்சு. அதாவது லியோல வந்து கூஸ் பம்ப்ஸா முடிச்சிருப்பாங்க. அ இன்டர்வல் பிளாக். ஆனா கூலியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் பிளாக் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஓகே முடிச்சிடலாம். ஃபோன்ல பேசிக்கும்போது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா ரொம்ப டிஃபரண்டான ஒரு இன்டர்வல் பிளாக்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி கிளைமாக்ஸுக்கு அப்புறம் ஒரு ரெட்ரோ சாங் வைக்கிறாங்க. அது வந்து பிரசாந்த் நடிச்ச படம்னு நெனைக்கிறேன். அதுல அந்த சாங் வைக்கிறாங்க. ஆனா அந்த ரெட்ரோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேட்சிங்காவே இல்ல. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ரெட்ரோ சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டாம்பாள அந்த சாங் வந்து எல்லாருமே வரும் அப்படி எதிர்பார்த்தாங்க. சரி முதல்ல வரல. 2வது ஏதோ ஒரு ரெட்ரோ சாங் வச்சிருப்பாப்ல. லோகேஷ் கனகராஜ் படத்துல எப்படி இருந்தாலும் 2 ரெட்ரோ சாங் இருக்கும். அது லியோலயும் இருந்துச்சு. சரி இந்த படத்துல வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா, 2வது ரெட்ரோ சாங் வந்து கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது பட்டுக்கோட்டாம்பாளையம் அந்த சாங் வச்சிருந்தாங்கன்னா, இன்னும் செம்மையா இருந்திருக்கும். அது தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ் அடிச்சிருக்கும்னு சொல்லுவேன். சரி ஃப்ளாஷ்பேக் வந்து எல்லா படத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 2ண்ட் ஹாஃப்ம் சரி, அதில ஏதோ ஒண்ணு வைப்பாங்க. நடுவுல அது மாரி ஏதோ ஒண்ணு வைப்பாங்க. ஆனா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸுக்கு அப்புறம் அது மாரி வைக்கிறாப்ல. அதாவது கிளைமாக்ஸ்ல தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கே ரிவீல் பண்றாங்க. இவரு யாரு? அப்போ இவரு வந்து கூலியா இருந்திருக்காப்ல. அது மாரி சொல்லி, அங்க வந்து நடக்கிற தப்பு எல்லாமே இவரு தட்டி கேட்டு, அந்த ஓனர அவரு வந்து சாகடிச்சிறாப்ல. அந்த ஓனரோட பையன் தான் நாகார்ஜுனா. இந்த மாரி ஒவ்வொரு விஷயம் ரிவீல் பண்ணது வந்து ஷார்ட்டா ரிவீல் பண்ணாங்க. வளவளன்னு இழுக்காம ஷார்ட்டா ரிவீல் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாரி ஷார்ட்டா ரிவீல் பண்ணிட்டா ரொம்ப நல்லதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த படத்துல வந்து டிஏஜி மொதற்கொண்டு எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவரோட அந்த காலத்து வாய்ஸ் எப்படி இருக்கும்? சத்யராஜுக்கு அதே மாரி பண்ணியிருந்தாங்க. ரஜினி சாருக்கு அதே மாரி பண்ணியிருந்தாங்க. 2மே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து இந்த படத்துக்குள்ள நெறைய மிஸ்டேக் இருந்தாலும் கூட, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப அது தெரியல. 2வது டைம் நான் படம் பார்க்கும்போது, ஆ ஓகே. சரி இது ஷார்ட்டா சொல்லிட்டா முடிஞ்சிரும் அப்படின்னு அவர் நெனச்சிருக்காப்ல லோகேஷ் கனகராஜ். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, படம் அந்த அளவுக்கு மோசமா இல்ல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரஜினி சார் படங்கள் வந்து ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு மாஸா இருக்கணுங்கிறத வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காப்ல. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு செம்ம ட்ரீட். அவரோட 50வது வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ற விதமா இந்த படத்த குடுத்துருக்காப்ல லோகேஷ் கனகராஜ். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார நல்லா யூஸ் பண்ணியிருக்காப்ல. அதெல்லாம் நான் வந்து சொல்றேன். அவரோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல வந்து ஸ்க்ரீன் ப்ளே எப்பவுமே பரபரப்பா இருக்கும். அதே மெத்தட் வந்து இந்த படத்துலயும் இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் நான் வந்து கூலி படத்துல எனக்கு தெரிஞ்ச அ சில விஷயங்கள மிஸ்டேக் பண்ணத மட்டும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் இந்த படத்துல என்னென்ன மிஸ்டேக் இருக்குங்கிறத நான் இன்னொரு டைம் பார்த்துட்டு இன்னொரு வீடியோல நான் வந்து சொல்றேன். ஸோ இதுதான் கூலி படத்தோட மூவி டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நான் அதிகமா நம்புறேன். இன்னைக்கான வீடியோல தான். உங்கள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க் யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ் அண்ட் தேங்க் யூ. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.